நானும் என்னோட நண்பர்களும் சும்மா வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாமான்னு கேட்க, சரி நாங்களும் வந்துட்டு ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அடிக்கடி நாங்க ஊட்டி போறதுனால வந்துட்டு எந்த இடமும் வந்துட்டு எங்களுக்கு தோணல. சரி ஊட்டியே போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நைட்டு 11 மணி ஆகும்போது வண்டி எடுத்துட்டு நாங்க எல்லாரும் ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். இப்போ வண்டியில போயிட்டே இருக்கும்போது பேச்சுவாக்குல ஒருத்தர் வந்துட்டு இந்த பழைய பேய் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா. பழைய காலத்துல காட்டுக்குள்ள தனியா போறவங்களை வந்துட்டு இந்த கொல்லிவாய் பிசாசு மரத்து மேல இருந்து பாத்துட்டு இருக்குமாமா. அப்படி தனியா போகிறத பார்த்தா உடனே கீழே இறங்கி அவங்க முன்னாடி போய் அவங்கள பயமுறுத்தி வாயிலிருந்து நெருப்பு கக்கி அவங்களை கொண்டுடுமாமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பேய் கதையை சொல்ல ஆரம்பிச்சு. அப்படியே வண்டி முழுக்க வந்துட்டு பேய் கதையா ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தாலும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லைங்க. எனக்கு பேய் கதைனா ரொம்ப பயம். அப்படியே பேசிட்டே வந்ததுல மேட்டுப்பாளையம் பாலத்தை தாண்டி ஊட்டி ரோட்டுக்கு வந்துட்டோம். கருகும்னு இருட்டு. எங்க வண்டியை தவிர ரோட்ல வேற எந்த வண்டியும் இல்ல. இனி ஊட்டி போற வரைக்கும் காட்டுப்பாதை தான். பனி வேற அதிகமா பெஞ்சிட்டு இருந்துச்சு. மெல்ல வளைவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது சடனா ஒருத்த வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டா. ஜஸ்ட் மிஸ்ல நாங்க பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டோம். இல்லனா அவனை ஏத்தி இருப்போம். எங்களுக்கு வந்துச்சு பாரு கோவா. கீழே இறங்கி எங்க பாத்துட்டு வர, அறிவில்லையா உனக்கு? இப்படி வண்டி முன்னாடி வந்து விழுகிற, வண்டி வரத கூட கண்ணு தெரியாத, எங்க பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திட்டிட்டோம். அவன் பயத்துல வந்துட்டு எங்க கிட்ட சாரின்னு சொன்னான். வர்ற வழியில என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ரோட்ல வேற யாரும் இல்ல. கருகும்னு இருட்டா இருந்துச்சு. அதனால நான் ரோட்ல இறங்கி இருட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். சடனா உங்க வண்டி வந்ததை பார்த்து நான் வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொன்னான். அவரை பார்த்ததும் எங்களுக்கு வந்துட்டு பாவம் ஆயிடுச்சு. பாவ மனுஷன் இருட்டிலே நடந்து வந்திருக்காரு, அதனாலேயே பயந்திருக்காரு போல. அதனால வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு எனக்கு தோணி, அதனால அவரையும் எங்க வண்டியில ஏத்திக்கிட்டு ஒரு வளைவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அவர் பேரு திலீப்னும், அவர் கோயம்புத்தூர்ல இருந்து 3 டூரிஸ்ட ஏத்திட்டு ஊட்டியில விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் வண்டி பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு. அவர் கதையை கேட்டு எங்களுக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. அப்படியே நாங்க இன்னொரு வளைவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது திலீப் வண்டியை நிறுத்த சொன்னாரு. அவருக்கு அர்ஜென்டா யூரின் தான் வருதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டோம். அவர் கீழே இறங்கி ஒரு திசையை பார்த்துட்டு நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனாரு. அவரு போன திசையில நாங்க பார்த்தா ஒரு கார் வந்துட்டு மரத்துல இடிச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. எல்லாரும் ஓடி போய் அந்த கார் கிட்ட பார்த்தோம். திலீப்பை காணோம். அப்போ காருக்குள்ள வந்துட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தப்பதான் எங்களுக்கு அது இவ்வளவு நேரம் எங்க கூட பேசிட்டு இருந்த திலீப் காருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி அவர் தலை ஃபுல்லா ரத்தமா இருக்குது. ஒண்ணுமே யோசிக்கல நாங்க அந்த டைம்ல. கார் டோரை ஓபன் பண்ணி அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். திலீப்பை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. செக் பண்ணிட்டு வெளியே வந்து எங்க கிட்ட சொன்னாரு, அவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல, நிறைய ரத்தம் போனனால வந்துட்டு அவர் மயங்கிட்டாரு அப்படின்னு டாக்டர் எங்க கிட்ட சொன்னாங்க. ராத்திரி முழுவதும் ஹாஸ்பிட்டல்லயே நாங்க இருந்தோம். முடிஞ்சதை வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்டோம் அவருக்கு எப்படி இருக்குன்னு. அவருக்கு பரவாயில்ல, இனி ஒரு 2 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு அப்படின்னு டாக்டர் எங்க கிட்ட சொன்னாரு. ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சு திலீப்பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திலீப்பை பார்க்க போனப்போ திலீப்புக்கு நாங்க யாருன்னே தெரியல. அப்போ கூட இருந்தவர் தான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் திலீப் சொன்னாரு, நான் வந்து என்னோட முழு வேலையை